பெண் பிரதமருக்கு இந்த கதியா? தந்தை மகன் செய்த பகீர் காரியம். 2022 ஆண்டு நடந்தது என்ன? நஷ்டஈடு கேட்ட மொலோனி. தொடரும் இத்தாலி டீப் சர்ச்சை. தொழில்நுட்ப வளர்ச்சியில் டீப் ஃபேக் என்ற ஏஐ மூலம் தவறாக சித்தரிக்கப்படும் வீடியோக்கள் பிரச்சனைகளை அதிகரித்து வருகிறது. இதனால் நடிகை ரஷ்மிகா மந்தனா, கஜோல், பிரியங்கா சோப்ரா, சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட பிரபலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து டீப் ஃபேக் என்ற ஏஐயை தவறாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி போல சித்தரிக்கப்பட்ட ஆபாச படம் ஒன்று அவர் பதவியேற்பதற்கு முன்பு கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதம் ஆபாச வலைத்தளம் ஒன்றில் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. இத்தாலி பிரதமரின் முகம் அதில் டீப் ஃபேக் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பொருத்தப்பட்டிருந்ததால் அந்த வீடியோ அப்போது பெரும் சர்ச்சைக்குள்ளானது. வீடியோ வெளியாகி பல லட்சம் பார்வையாளர்களை கடந்து சென்றது. அதனைத் தொடர்ந்து அந்த வீடியோ குறித்து வழக்கு பதிவு செய்த புலனாய்வுத்துறை ஆய்வு செய்ய தொடங்கினர். அதில் பிரதமர் ஜார்ஜியா மெலோனியின் முகத்தை டீப் ஃபேக் ஏஐ மூலம் சித்தரித்து ஆபாச வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்தது இருவர் என புலனாய்வுத்துறை கண்டுபிடித்தது. இதையடுத்து பிரதமர் ஜார்ஜியா மெலோனி போல சித்தரிக்கப்பட்ட ஆபாச படத்தை வெளியிட்ட அமெரிக்காவில் வாழும் 40 வயது நபரும் அவருடைய 73 வயது தந்தையும் கைது செய்யப்பட்டனர். அப்போதுதான் பிரதமரின் வீடியோவை சித்தரித்து தந்தையும் மகனும் சேர்ந்து குறிப்பிட்ட ஆபாச வலைப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. இதனை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தந்தை மகனின் செல்போனை கண்காணித்ததன் மூலம் உறுதி செய்ததாக தகவல் வெளியானது. இதையடுத்தே புலனாய்வுத்துறை அமெரிக்காவில் வாழும் தந்தை மகனை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது இத்தாலி நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இதில் பாதிக்கப்பட்ட இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தரப்பு பிரதமர் முகத்தை டீப் ஃபேக் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஆபாசமாக சித்தரித்ததற்கு நஷ்ட ஈடாக 1 லட்சம் யூரோக்கள் வழங்க வேண்டும் என்றும் அந்த பணத்தை இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆண்களால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு ஆதரவான செயல்பாடுகளுக்கு வழங்க உதவுவார் என்றும் தெரிவித்துள்ளது. பாலியல் சீண்டல், வன்முறைக்கு உள்ளாகும் பெண்கள் இதுபோன்று பெரும் தொகை நஷ்டஈடு பெறுவதன் மூலம் பெண்களுக்கு ஒரு முக்கிய செய்தி அனுப்பப்படுகிறது என இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தரப்பு தெரிவித்திருக்கிறது. இதுபோன்ற பாலியல் ரீதியான பிரச்சனையால் பாதிக்கப்படும் பெண்கள் வழக்கு தொடர பயப்பட வேண்டாம் என்ற செய்தியை தெரியப்படுத்தவே இழப்பீடு கேட்டு பிரதமர் மெலோனி வழக்கு தொடர்ந்திருப்பதாக மெலோனியின் வழக்கறிஞர் விளக்கம் தெரிவித்துள்ளார். இத்தாலியின் சட்ட விதிகள் படி அவதூறுக்கான அதிகபட்ச தண்டனை காலம் 6 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகளுக்குள் முடிவடைந்துவிடும். இந்த வழக்கில் பிரதமர் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாசாரி நீதிமன்றத்தில் ஜூலை 2 அன்று சாட்சியளிக்க நேரில் செல்வார் என தகவலும் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பாதிக்கப்பட்ட இத்தாலி பிரதமர் மெலோனியின் துணிச்சலுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. குற்றவாளிகளுக்கு கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் பெருகி வருகிறது. கடந்த G20 உச்சி மாநாட்டில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அந்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலானது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இத்தாலி பிரதமருக்கு இந்தியாவில் இருந்தும் ஆதரவு குரல் உள்ளது. இத்தாலி நாட்டின் பிரதமரே டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தால் பாதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.